சிவநெறிமையும் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாரை காண்பதோம் நன்றே, நலமிக்க நல்லார் சொற் கேட்பதோம் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதோம் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதோம் நன்று என்ற வரிகளுக்கு ஏற்ப, நல்லார் சொற் கேட்பதோம் நன்றே என்ற வரிகளுக்கு ஏற்ப இங்கே நாம் இன்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் பெருமான் அழகாக முருகப்பெருமானினுடைய முகம் எப்படி தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் அவர் எப்படி வந்து நிற்பார் என்று நமக்கு அழகாக உணர்த்துகின்றார் நக்கீரர் பெருமான். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று அற்புதமான வரிகளை அவர் இங்கே திருமுருகாற்றுப்படையில் நமக்கு உரைத்திருக்கின்றார். 5 முகம், நம்முடைய முகத்தில் பயம் தோன்றுகின்ற போது அந்த முருகப்பெருமானுடைய 6 முகம் தோன்றுமாம். முருகா என்று நாம் சொல்ல அந்த முருகன் நம் கண்முன்னே 6 முகத்தோடு 12 கைகளோடு தோன்றி வேலோடும் மயிலோடும் நமக்கு நின்று துணையாக இருப்பார் என்று இங்கே நக்கீரர் பெருமான் உரைக்கின்றார். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். பகையினால் நமக்கு பயம் வந்து நெருங்குகின்ற போது வேல் வந்து நமக்கு முன்னாடி நின்று நம்மை வழிநடத்தும் என்று சொல்கின்றார். 1 கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் என்று சொல்கின்றார். எது தோன்றும், எது நம் முன்னே வரும் என்று சொன்னால், முருகா என்ற திருநாமத்தை நாம் உச்சரிக்கும் போது 6 முகம் தோன்றும், 12 கரம் தோன்றும். எம்பெருமான் முருகப்பெருமானின் வேலும் மயிலும் சேவலும் நம் முன்னே தோன்றி நமக்கு பாதுகாவலாகவும் நம்மை வழிநடத்தும் வழித்துணையாகவும் நம்மை எப்போதும் தாங்கி நிற்கின்ற மிகப்பெரிய ஒரு அற்புத கடலாக நம் முன்னே வந்து நிற்கும் என்று எம்பெருமான் முருகப்பெருமான் வருவார் என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் பறைசாற்றுகின்றார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த திருமுருகாற்றுப்படை பாடலை நாம் தினம்தோறும் பாராயணம் செய்ய, முருகா என்ற திருநாமத்தை நாம் உச்சரிக்க நமக்கு பயம் என்பதே வாழ்வில் இருக்காது. அந்த பயத்தையெல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமான் போக்கி அருள்வார். எப்பொழுதும் நமக்கு நெஞ்சில் உரத்தோடும் நேர்மை திறத்தோடும் நம்மை வாழ வைக்க அந்த முருகப்பெருமான் எப்போதும் நம்மோடு இருந்து அருள் புரிவார். முருகாச்சரணம், கந்தாச்சரணம், கதிர்வேலாச்சரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும்